பொண்ணு ஒன்ன இன்டர்வியூ பண்ணுவா, கேள்வி மேல கேள்வி கேட்பா. எல்லாத்துக்கும் நீ கரெக்டா பதில் சொல்லணும். ஏங்க கேள்விக்கெல்லாம் இன்டர்வியூல கரெக்டா பதில் சொல்லியிருந்தா நான் ஏங்க ஆட்டோ ஓட்டுறேன்? ஏன் ஆட்டோன்னு சத்தம் போட்டு தொலைற? ஆட்டோமொபைல் அவகிட்ட சொல்லி வச்சிருக்கோம். விஷயம் வெளியே தெரிஞ்சது உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவா. யோ, ஏயா தேவையில்லாதெல்லாம் சொல்லி தம்பியை பயமுறுத்துற? நீ வா தம்பி. எங்க வேலை செய்யறேன்னு என் பொண்ணு கேட்டா ஆட்டோமொபைல் வச்சிருக்கேன்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க இப்போதைக்கு எதனா போய் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எதனா வம்பாயிர போதுங்க. வம்பா சேச்சே, ரகளையே நடக்கும். யோ நீ போயா, நீ வா தம்பி. சடகோப்பம் பெரிய டுபாக்கூர் ஆயிட்டானே. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. உங்க பேர் என்ன? வீட்டுல முத்துன்னு கூடுவாங்க, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாண்டியன் கூடுவாங்க. முத்தா பாண்டியா? கரெக்டா சொல்லுங்க. முத்து பாண்டியன் சர்டிபிகேட்ல இருக்குங்க. ஸ்டார்டிங்லயே குழப்பறானே. என்ன படிச்சிருக்கீங்க? BA தமிழ் லிட்டரேச்சருங்க. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஜோக்கா? இப்ப என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். ஆட்டோமொபைல் கடை வச்சிருக்குங்க. தமிழ் லிட்டரேச்சருக்கும் ஆட்டோமொபைல்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா ரெண்டு கரெக்ட் படுபாய் பசங்க ஆட்டோமொபைல் கடை வச்சாதான் உன் எதிர்காலம் பிரைட்டா இருக்கும்னு சொல்றானுங்களே. உங்க தொழில உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? அது என்னங்க, தினம் ஆட்டோ ஓடுறத பொறுத்து தான். என்னது, ஆட்டோ ஓடுறத பொறுத்தா? அதாவதுங்க ஆட்டோ ஓட ஓடதான் ஸ்பேர் பார்ட்ஸ் தெரியும், அப்பதானே கடைக்கு வருவாங்க. அதுதான் சொன்னேன். தேடிடுவான். ஆமா, நீங்க பெண்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெய்வங்க. ஆவதும் பெண்ணால் ஐவதும் பெண்ணால் ஏன் சொன்னாங்க? ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கான்னு சும்மா சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? என்னுடைய வளர்ச்சிக்கு பின்னால நீங்க பக்கபலமா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான். ஒரு பொண்ண ஆணுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? என்னங்க இது திடீர்னு இப்படி கேட்டீங்க? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்குங்க? புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு, புள்ள குட்டி பத்துக்கிறதுக்கு, புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுக்கு. அதுக்கு மட்டும் தானா? இல்ல, புருஷன் துணிலாம் துவச்சு போறதுக்கு, கை கால் அமுக்கிறதுக்கு, முதுகு தேய்க்கிறதுக்கு, டாட்டா காமிக்கிறதுக்கு, இன்னும் எவ்வளவு இருக்குதுங்க. என்னையா நீங்க தான் கேட்டா? பொம்பளைங்க என்ன வேலைக்காரங்க நினைச்சிட்டீங்களா? ஆம்பளைங்களோட முதுகு தேய்ச்சி விடுறதுக்கும் அவங்களுக்கு டாட்டா சொல்றதுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? அவங்களுக்கு ஆசைகள் எண்ணங்கள் எதுவுமே இல்லையா? இருக்க கூடாதுன்னு நாட்டுல நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை மாத்திரம் நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. ஓ, ஐம் சாரி. உட்காருங்க. தேங்க்ஸ். பெண்கள் படிக்கிறது, வேலைக்கு போறது, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அருமையான கொஸ்டின்ங்க. இதை நீங்க கேட்கலன்னா நானே கேட்டிருப்பேன். அதாவதுங்க ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, ஒவ்வொரு ஆண்களுக்கும் நல்லது. கவுத்துட்டான். நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்ங்க. 1 மினிட். என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்னங்க இருக்கு? பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க. நீங்க பேசும்போதே தெரிஞ்சு நீங்க ஒரு அதிபுத்திசாலின்னு. இருந்தாலும் இத பத்தி நான் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் கோவக்காரி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். முக்கியமா போய் சொன்னா எனக்கு பிடிக்காது. கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். இருக்கா? பாட்டி பெரிய ஆள் தான் போல இருக்கு. உட்காரு. வீடு முழுக்க கப்பா இருக்கு. எல்லாம் நீ வாங்கினதா? ஆமாங்க. அப்ப PT உஷான்னு சொல்லு. இது மட்டும் இல்ல, நான் கராத்தே கூட நல்லா கத்துட்டு இருக்கேன். என்னது, கராத்தே கத்துறியா? ஏ இல்ல, பெண்கள் தைரியத்துக்காக கராத்தே எல்லாம் கத்து வச்சுக்கிறது நல்லதுதான். அத முன்கூட்டியே சொல்லி இருந்தா நான் கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பேன். என்ன அப்படி பாக்குற? உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சுதாங்க. எங்க அக்காங்க எல்லாம் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி எப்படியோ அமையணும்னு கற்பனை பண்ணாங்க. ஆனா எங்க அப்பா தான் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம சமையல்காரருக்கும் கொசு மருந்து அடிக்கிறவருக்கும் கட்டி வச்சுட்டாரு. ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல படிச்சவராவும் நல்ல தொழில் இருக்கிறவரா அமைஞ்சிட்டீங்க. நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்திருந்தா எங்க அப்பா என்ன ஏதாவது ரிக்ஷாக்காரனுக்கோ இல்ல ஆட்டோக்காரனுக்கோ கட்டி வச்சிருப்பாரு. என்னாச்சுங்க? இல்ல, புற ஏறிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடலாமா? முதல் ராத்திரி அப்புறம் கடைசி ராத்திரி ஆயிரும். என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி எல்லாம் அமைய போதோ அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தேன்.
இருக்கு தன்ன புள்ள அடி தொட்டு புட்டா தோதமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்ன கடி தங்கின கடிதான் ஐயோ 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 வாங்கடி வாங்க வந்து ஆக வேண்டியதை பாப்போம் வாங்க ஐயோ இவன் முகரக்கட்டைக்கு ஒரு முதல் இரவு இவனுக்கு பால் ஒரு கேடு சுந்தரி ஏமா அங்கே நின்ட்ட வா வண்ண நிலவே வா வஞ்சி கொடியே வா வசந்த மண்டபமே வா ஓடாத ரயிலே வா உருகாத தேனே வா 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 மின் விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம் மன்மத லீலை என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற ஓஹோ கட்லி நிறைய பூ இருக்கிறனால இந்த பூ எதுக்குன்னு போறியா குறும்பி கொண்ட பால அம்மா பாலங்க அங்க பாரு என்ன நான் குடிக்க வேண்டிய பாலை பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு ஓ ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமேன்னு ஊத்திட்டியாமா உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன் நீ ஒரு புதுமை பெண் புதுமை பெண் ஆமா கேக்குதா கிட்ட வந்தா கருமாட்டி கொலைய பண்ணிடுவேன் கொலையா கொலை கூட பண்ணுவியா நீ இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் என்ன சொன்ன மறந்து போச்சே மறந்து போச்சா உடுக்கறத தின்னுட்டு குறுக்கால புந்து ஓடி போயிரு சொன்னல ஆமா சொன்னீங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் தாடி குத்திராத உங்க அப்பா தான் உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு எங்க அப்பா 1000 சொல்லுவாயா உனக்கு எங்கயா போச்சு புத்தி நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே நாம படிக்காத முட்டாளாச்சே அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா பொண்ணு கிடைச்சா போதுன்னு உள்ள புந்துட்டியே அது இருக்கட்டும் இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா இங்க பாரு இந்த கலருக்கும் எப்படி ஒத்து போகும் சுந்தரி நீ சிகப்பு தானா கருப்பு தான் ஒத்துக்கிறேன் கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா ஆண்டு பல சாதனைகள் செய்யலையா அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது இந்நேரம் உங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழ்க்கை பயணத்தை துணை இருப்பாங்க நம்மளும் மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம் வா சுந்தரி வா கமான் கைய வெட்டிடுவேன் ஏங்கா அங்க உங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட சமையல பத்தி அசத்துன்னு அசத்திக்கிட்டு இருக்காரு நீங்க என்னட்டு என்ன பண்றப்போ சமைக்க தெரிஞ்சா போதுமா ருசிக்கு தெரிய வேணா ஏங்கா அக்கா சொல்றத பார்த்தா நைட்டுல நடக்கல போல் இருக்கு இங்க மட்டும் என்ன வாழுதான் உனக்கு என்னாச்சு அந்த அண்டங்காக்காவை நைட்டு அடிச்சு துரத்துட்டேன்ல இந்நேரம் அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடி போயிருப்பா சுந்தரி என்ன வாடி அவமானப்படுத்தின வாடி வெளிய என்னையா என்னடா யோ என்ன நினைச்சிருக்க மனசுல இதெல்லாம் வீடா சாரை கிடையாது ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வர் ரெஸ்பெக்ட் யூ ரெஸ்பெக்ட் டேக் யோ குடிகாரனுக்கு என்ன ரெஸ்பெக்ட் ஐ ஓவர் டாக்கிங் அட் லீஸ்ட் யூ ஸ்மால் பாய்ஸ் கெட் அவுட் யார் மேல என்ன நினைச்சிருக்க இந்த வீட்டு மாப்பிள்ளை கை வச்சா பாத்தியா பார்த்தேன் நீ குப்பை தொழிலா உனக்கு பொண்ணு கொடுத்தது தப்புடா இந்த குப்பை தட்டி கால்ல விழுந்து உங்க அப்பா தான்டா பொண்ணு கொடுத்தா கூப்பிடு அவனை அவன்கிட்ட பேசிக்கலாம் வயசுல பெரியவர் அப்படி சொன்னா கேளுங்க அட பாவி அடியே ஒரு குடம் தீர்த்தம் உண்டா அனாச்சாரம் பண்ணிவிட்டா கர்மம் அடே இதுக்கு மேல ஏதாவது பண்ணினே அப்புறம் நான் போட்டுட்டு ஒண்ணு உதப்பேன் நல்லா ஊத்துவா
இவனெல்லாம் மாப்பிள்ளைன்னு கூட்டு வந்து ஏன் அசிங்கம் பண்றீங்க? இது பா, அவ புருஷனை கூப்பிட்டு கிளம்ப பாருங்க. இன்னும் ஒரு நாள் இருந்தானா வீட்டை நாரடிச்சிருவான். சும்மா இருடா. என்னைக்கு அதக்கற உனக்கு என்ன இன்னைக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு? உனக்கு என்ன? புருஷனை கூட்டு போயிடுவேன். கடைசி வரைக்கும் இருக்கிறது நான் தானே. இதெல்லாம் ஒண்ணுனா எனக்கு தானே அசிங்கம். அவ்வளவு அசிங்கம் பாக்குறவன் அன்னைக்கே இந்த மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லணும். அப்ப வாயை மூடிட்டு இருந்துட்டு இப்ப என்னடா குதிக்கிற? இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்ததுக்கு உனக்கு அசிங்கமா போச்சு. நான் காலம் பூரா இவன் கூட எப்படி வாழ்றது? எதுக்காக அவனோட தகராறு பண்றீங்க? இத்தனை நாள் பண்ண தகராறு போதாதா? போற அன்னைக்காவது சந்தோஷமா இருந்துட்டு போங்களேன். ஒரேடி அவன் உறவு முடிச்சலான்னு பாக்குறீங்களா? சும்மா இருங்க. என்ன நடந்தது ஏது நடந்து தெரியாம எதுக்கு அவன்கிட்ட எகறீங்க? நீங்க கொண்டு வந்த மாப்பிள்ளையோட லட்சணம் அப்படி. அந்த மருந்து அடிக்கிறவன் இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா. அந்த ஆத்திர தாகாம அவ கத்துறா. சும்மா எதுக்கு ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான்? அவனுக்கு என்ன கிறுக்கா புடிச்சிருக்கு? இவ ஏதாவது எடக்கு பண்ணிருப்பா? அத அவன்கிட்ட கேளுங்க. போங்கடி உள்ள. எங்கடா அந்த மருந்து அடிக்கிறவன்? ஐயாவுக்கு கணத்தடியில அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. எங்க பங்குக்கு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி ஊத்தியாச்சு. உன் பங்குக்கு நீயும் ஒரு குடம் தண்ணி ஊத்து. தெளியறதான்னு பாப்போம் வா.